அந்த நம்பிக்கை என்ற ஒன்றுதான் நம்மை வெற்றியடைய செய்யும். அதை புரிந்து கொண்டு மற்ற இயக்கங்கள் போல நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். எந்த ஒரு இயக்கத்திலாவது இந்த கூட்டணிக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற முடிவுகளோடு கருத்துக்கள் பதியப்படுகின்றதா? நம்முடைய குழுக்களில் மட்டும்தான், அதுவும் நமக்கு சம்மதமில்லாதவர்கள், நாம் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் பதிகின்ற அந்த கருத்துக்களை என்னவென்று தெரியாமலே நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதையெல்லாம் புரிந்து கொண்டு கவனத்தோடு தேர்தல் வெற்றி, அது நம்முடைய வெற்றி ஒன்றுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். தமிழக அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஆங்காங்கே மாநாடுகளையும் பொதுக்கூட்டங்களையும் பிரம்மாண்டமாக நடத்தி கொடுப்பது எல்லாம் பாராளுமன்ற தேர்தலை நோக்கிதான். அந்த வகையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பாராளுமன்ற தேர்தலுக்கான நோக்கங்களும் அது குறித்த அவர்களது செயல்பாடுகளும் குறித்து அவர்களுடன் ஒரு நேரடி கருத்து பரிமாற்றம். 2009ஆம் ஆண்டிலிருந்து பல தேர்தல்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். எல்லா தேர்தல்களிலுமே தோல்வியை தழுவி இருக்கிறோம். ஆனால் விட்டுவிட்டோமா? ஒரு பக்கம் தேர்தல் அரசியலிலே பயணித்தாலும் சமுதாயத்தினுடைய பாதுகாப்பிற்காக நாம் தொடர்ந்து செயல்படுகின்ற காரணத்தினால் தேர்தல் தோல்விகளெல்லாம் நம்மை இதுவரைக்கும் எதுவும் செய்ய முடியவில்லை. பிப்ரவரி 3ஆம் தேதி நாமக்கல் நடந்த இந்த மாநாட்டினுடைய வெற்றிக்கு பிறகு வரும் தேர்தலிலே நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு ஆதரவாக இருப்பவர்கள், நம்முடைய உறுப்பினர்கள், இந்த கொங்கு மண்ணிலே வாழுகின்ற பலதரப்பு மக்கள் நம்புகிறார்கள். ஒரு பெரிய நம்பிக்கையை அந்த மாநாடு ஏற்படுத்தி இருக்கிறது. பல்வேறு கருத்துக்களை சமூக வலைதளங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இவர்களோடு கூட்டணி சேர வேண்டும், அவர்களோடு கூட்டணி சேர வேண்டும், இவர்கள் இருக்கிற கூட்டணியிலே நாம் சேரக்கூடாது, இப்படியெல்லாம் பல கருத்துக்களை நான் பார்க்கின்றேன். ஆனால் இதுவெல்லாம் என்னை எந்த விதத்திலும் அசைத்து பார்ப்பது கிடையாது. ஏனென்றால் நான் ஒரே ஒரு லட்சியத்தோடு இருக்கின்றேன். வரும் தேர்தலிலே வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தோடு பயணிக்கின்றேன். எந்த கூட்டணியாக இருந்தாலும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வெற்றி பெறும் என்பதிலே எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் எல்லோரையும் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த ஒரே நோக்கோடு நாம் வெற்றி பெற வேண்டும், அந்த ஒரே கோஷத்தோடு, அந்த லட்சியத்தோடு எல்லோரும் பயணித்தால் வெற்றி நிச்சயம். ஒரு தேர்தல் வெற்றி என்பது இன்றைக்கு இந்த மண்ணிற்கு நாம் கொடுத்திருக்கின்ற பாதுகாப்பை போல, நாம் திட்டமிட்டிருக்கின்ற வளர்ச்சியை போல 10 மடங்கு செயலாற்றும் என்பது நான் ஆணித்தரமாக நம்புவது. அந்த நம்பிக்கையைத்தான் எல்லோரிடத்திலும் நான் விதைக்க விரும்புகின்றேன். எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. அத்தனை பேரும் என்றைக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு எந்தெந்த தொகுதி என்று முடிவாகிறதோ அந்தந்த தொகுதிகளிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் இருக்க வேண்டும். மாற்று கருத்து இருக்கக்கூடாது. கருத்து வேறுபாடுகள்,
மாறுபட்ட கருத்துக்களை பதிவு செய்வது, இதுவெல்லாம் தேர்தலிலே நாம் முடிவுகள் எடுக்கின்ற வரை, தேர்தல் முடிவுகளை எடுத்த பின்னால் போட்டியிடுகின்ற தொகுதிகளிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உயரிய நோக்கத்தோடு நாம் பயணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதுதான் இந்த கொங்கு மண்ணை வாழ வைக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொருவரிடத்திலும் மறுபடியும் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், மாநாட்டினுடைய வெற்றி தேர்தல் வெற்றிக்கு அச்சாரம் போட்டிருக்கிறது. தேர்தல் வெற்றி உறுதி என்பதை எல்லோரும் புரிந்து கொண்ட காரணத்தினால் தான் இன்றைக்கு இவ்வளவு விமர்சனங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதை புரிந்து கொண்டு நம்மை விமர்சனம் செய்வதன் மூலமாக, நம்மை திசை திருப்புவதன் மூலமாக நமக்கு கிடைக்க இருக்கின்ற தேர்தல் வெற்றியை மறுபடியும் பறிப்பதற்கான அந்த முயற்சிகள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அதை புரிந்து கொண்டு எந்த விதமான மாறுபட்ட எண்ணங்களும் இல்லாமல் நாம் வெற்றி பெற வேண்டும், அதுதான் நம்மை வாழ வைக்கும், நம்முடைய குழந்தைகள் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் வெற்றி பெற்றால் நன்றாக இருக்கும், இவன் வெற்றி பெற்றால் நன்றாக இருக்கும் என்று சொல்லுவதை விட, நாம் எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் நாம் வெற்றி பெற வேண்டும், அதுதான் நம்மை வாழ வைக்கும் என்று எல்லோரும் நம்ப வேண்டும். தேர்தல் கூட்டணியை பற்றி பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் கூட்டணி என்பது நாம் மட்டும் எடுக்கின்ற முடிவு அல்ல. கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற பிரதான கட்சியும் சேர்ந்தெடுக்கின்ற முடிவு. நாம் இதை முடிவு செய்துவிட்டால் அது நடந்துவிடும் என்று நினைக்கக்கூடாது. இருக்கின்ற கள நிலவரங்களை, சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற பிரதான கட்சியும் முடிவெடுக்கின்ற செயல் அது. ஒவ்வொருவரும் கருத்துக்களை சொல்லலாம். அந்த கருத்துக்களை செயல்படுத்துவதற்கு நானும் முயற்சிக்கலாம். நீங்கள் என்ன கருத்தை கொண்டிருப்பீர்களோ அதே கருத்து எனக்கும் இருக்கும். ஆனால் சூழ்நிலைகளிலே என்ன வேண்டுமானாலும் ஆகலாம். அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நாம் இருக்கிற கூட்டணிக்கு தலைமை ஏற்கின்ற அந்த பிரதான கட்சியினுடைய நிலைப்பாடுகளுக்கு தகுந்தவாறு, எண்ணங்களுக்கு தகுந்தவாறு நாம் முடிவுகளை எடுத்தாக வேண்டும். பல நேரங்களிலே பல விஷயங்களை நான் நேரடியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. அப்படி பகிர்ந்து கொண்டால் நாம் எதிர்பார்க்கின்ற முடிவுகளுக்கு அது எதிராக அமையும். அதை புரிந்து கொண்டு சில நேரங்களில் நாம் அமைதியாக இருப்பதை ஏதோ அடிபணிந்து விட்டதாக நினைக்கக்கூடாது. முடிவுகளை எடுக்கும் பொழுது நல்ல முடிவுகளாகத்தான் எடுப்போம். நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கும். நல்ல முடிவுகளை எடுப்போம் என்பதை நம்பி இயக்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தலைமையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதுதான் நான் மறுபடியும் உங்களை எல்லாம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது. அப்படிப்பட்ட அந்த முடிவுகளை எல்லா தளத்திலும் விவாதித்துக் கொண்டிருக்க முடியாது. அந்த நம்பிக்கை என்ற ஒன்றுதான் நம்மை வெற்றி அடைய செய்யும்.
அதை புரிந்து கொண்டு மற்ற இயக்கங்கள் போல நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். எந்த ஒரு இயக்கத்திலாவது இந்த கூட்டணிக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற முடிவுகளோடு கருத்துக்கள் பதியப்படுகின்றதா? நம்முடைய குழுக்களில் மட்டும்தான், அதுவும் நமக்கு சம்மதமில்லாதவர்கள், நாம் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் பதிகின்ற அந்த கருத்துக்களை என்னவென்று தெரியாமலே நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதையெல்லாம் புரிந்து கொண்டு கவனத்தோடு தேர்தல் வெற்றி, அது நம்முடைய வெற்றி ஒன்றுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும்.